அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றத்தினுடைய வகுப்பு 5. கடந்த வகுப்பில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம குர்ஆனை அணுகும்போது ரொம்ப தாழ்மையோட அதுக்கு முன்னாடி முழுசாக நம்மளை பணிய வச்சுக்கணும். 2வது என்ன அப்படின்னா, முன்முடிவு இல்லாமல் நம்ம அணுகணும். 3வது விஷயம் அதை நம்ம செயல்படுத்தணும். இப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனை அணுகுவதற்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நம்ம ரொம்ப ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய ஒன்று. இல்லாட்டி ஒன்றுமே நமக்கு குர்ஆனோட நெருங்க முடியாது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கான தடை. குர்ஆனை அணுகும்போது குர்ஆனை புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்கும் பொழுதும் அதை அணுக முடியாமல், அதை புரிந்து கொள்ள முடியாமல் தடைகள் இருக்குது. அந்த தடையை தடையை தகர்த்துக்கிறது தான் 4வது அம்சமாக இருக்குது. இப்போ நம்ம குர்ஆனை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம குர்ஆனுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம், நம்ம குர்ஆனை நம்ம உள்ளே போயிட்டோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குது. அந்த தடைக்கு பின்னாடி தான் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம குர்ஆனை மேலோட்டமாக நம்ம படித்து அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த தடை என்ன, நமக்கு முன்னாடி உள்ள தடை என்னன்னு நம்ம தெரிஞ்சு அந்த தடையை நம்ம உடைக்கணும். அதுதான் 4வது அம்சமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 29 69வது வசனத்தில், நம்முடைய பாதையில் யார் ஜிஹாது செய்கிறாங்களோ அவர்களுக்கு வழிகளை நாம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் ஜிஹாது அப்படிங்கிறதுக்கு பொருள் ரொம்ப விரிந்த பொருளாக இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ஆழமாக போகிறதுக்கு தான் ஜிஹாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ கரும்பை மிஷினில் போட்டு எப்படி அந்த சாறை எப்படி புளியிறாங்க, அது போல் ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக நம்ம முயற்சி செய்கிறது தான் ஜிஹாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்ம முழு எஃபெக்டையும் நம்ம போடணும். ரொம்ப நம்ம உழைப்பு கொடுக்கணும். நம்ம அதிகமான சிந்தனையை நம்ம கொடுக்கணும். இதுக்கு தான் ஜிஹாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குர்ஆனை நம்ம அணுகணும் அப்படின்னா ரொம்ப நம்ம அதிகமாக அதுக்கு முயற்சியை நம்ம கொடுக்கணும். முழு எஃபெக்டையும் நம்ம கொடுத்தாதான் நம்ம குர்ஆனை அணுக முடியும். நம்முடைய பாதையில் யார் முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வழிகளை நம்ம காட்டுவோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நம்மளுக்கு குர்ஆனையும் கொடுத்துட்டு நம்ம அந்த குர்ஆனை நம்ம ஓத ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈனு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் 16 98வது வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இருக்கிறான், கட்டளை இடுறான். இதை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் குர்ஆனை அணுகுங்க, ஓதிட்டு குர்ஆனை அணுகுங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குர்ஆனை நீங்கள் படிக்க முடியாது. அப்போ ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்ன நீங்கள் கூப்பிட்டுக்கங்க. நீங்கள் தனியாக ஷைத்தான்ட நீங்கள் போரிட முடியாது. அவன் ரொம்ப மிக பலம் கொண்டவனாக இருக்கிறான். பலமிக்கமான அவன் பெரிய படைகளோடு இருக்கிறான், வருவான். அப்போ அந்த இடத்துல என்னையை நீங்கள் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம ஷைத்தானின் தீங்கியை விட்டும் அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு தேடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா அவர் டிக்கெட் புக் பண்ணுறாரு. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரெயினில் ஏறாமல் அவர் சும்மா இருந்தாருன்னா அவர் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும், அந்த ஊருக்கு போக முடியும்? அப்போ அது போல் நம்ம குர்ஆனை நம்ம எதுக்கு நம்ம வாசிக்கிறோம்?
ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு குரானை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு குரானை வாசிக்கணும், அப்படி ஒரு இடத்துக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பிரயாணம் செய்யணும். பிரயாணம் செய்கிறதுக்காக தானே நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம். அப்போ அது போல் நம்ம குரானை நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து சிந்தித்து அதை நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்துறணும். அதை செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம குரானை படிக்கிறோம். அப்போ வந்து ஷைத்தான் வந்து ஏற்கனவே அவன் என்ன செஞ்சுட்டான், பந்தயம் போட்டு வந்திருக்கான். அப்போ அந்த ஷைத்தான்கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக்கணும். அப்போ அல்லாஹ்வை வந்து நம்ம கூப்பிட்டுக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ போயிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு வீட்டில் நாய் இருக்குது, அந்த நாய் கடிக்க வருது அப்படின்னா அந்த நாய்கிட்ட வந்து நம்ம வந்து சண்டை போடுவோமா? நம்ம தனியாக இருந்து சண்டை போட மாட்டோம் தானே. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அப்போ அவருடைய எஜமானனை கூப்பிடுவோம், முதலாளியை கூப்பிடுவோம். அப்போ அந்த நாய் கடிக்க வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவார், ஏய் ஜிம்மி போ உள்ளே போ அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லில் அது என்ன செஞ்சிடும், அந்த நாய் ஓடி போயிடும், உள்ளே போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுக்கு முன்னாடி வந்து சைத்தான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹுக்கு வந்து அந்த ஷைத்தான் வந்து பணிஞ்சு போயிடுவான். அல்லாஹுடைய சொல்ல வந்து ஷைத்தான் வந்து கேட்டுருவான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி கேட்கணுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மதரசாக்கள்லையும் சரி எல்லா மக்களுமே நம்ம வந்து குரானை எடுத்துட்டோம், நம்ம ஓத ஆரம்பிச்சிட்டோம். எஸ்என்எல் குரான் ஓதும் பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு தான் நம்ம வந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அது இப்போ வந்து அது வந்து இப்போ சொல்ல கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஓதுறோம், நம்ம வந்து உளப்பூர்வமாக ஓதுறோமா, உள்ளத்தோடு ஒன்றி நம்ம ஓதுறோமா, அதுதான் இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை வந்து நம்ம உள்ளத்தோடு அது வந்து ஒரு பிரார்த்தனையாக நம்ம கேட்கணும் அல்லாட்ட. யா அல்லாஹ், நான் வந்து இப்போ நான் குரானை ஓத போகிறேன், உன்னுடைய வேதத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஓதும் பொழுது ஷைத்தான் என்னை வந்து ரொம்ப வழிகெடுப்பான். இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ என்னை வந்து சிந்திக்க விட மாட்டான், அப்படி சிந்திக்க விட்டுட்டானா செயல்படுத்த விட மாட்டான். இப்படி ஒவ்வொரு அடுத்தடுத்து இதில் விஷயங்களில் வந்து என்னை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த சைத்தான்கிட்ட இருந்து நான் வந்து போராடி ஜெயிக்க முடியாதையா அல்லா, நீயே என்னை வந்து காப்பாற்று, இந்த சைத்தான்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உளப்பூர்வமாக நம்ம வந்து உள்ளத்தோட ஒன்றி போய் நான் அந்த பிரார்த்தனையை நம்ம வந்து கேட்கக்கூடியவளாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பொடும்போக்கான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துவாக்களை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சும்மா வாயளவில் நம்ம வந்து உள்ளத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து அதை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து குரான் வந்து நபிமார்களுடைய வரலாறை வந்து நிறைய வரலாறுகளை வந்து உதாரணமாக நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அழைப்போரின் அழைப்புக்கு வந்து அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு வந்து உதாரணமாக வந்து அத்தியாயம் 21 83வது வசனத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், என்னுடைய நான் நோயால் நான் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய நோயை வந்து நீ குணப்படுத்து அப்படின்னு சொல்லி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுடைய துவாக்களை வந்து அந்த நோயிலிருந்து அல்லாஹ் வந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் இருக்கிறான். அதே போல் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ், எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அப்போ எஹியான்ற குழந்தைய வந்து அல்லாஹ் கொடுப்போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கீகரித்தான். அவங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் வந்து செவியேற்று அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்தான். அதே போல தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் வந்து அந்த இருளில் இருந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றினான். இப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ இவங்களாம் நபிமார்கள், அதனால் அல்லாஹு தாலா வந்து அவங்களுடைய துவாக்களை அங்கீகரித்தான். நம்ம பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம்,
நம்ம வந்து நம்மளுடைய துவாக்கள் வந்து அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நம்ம காப்பாற்றணும், அதே போல் நீங்களும் வந்து நம்பிக்கையாளர்களாகிய நீங்களும் வந்து துவா கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்களை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிச்சிருக்கான். நம்மளும் வந்து அந்த பிரார்த்தனை எப்படி கேட்கணும் அப்படின்னா, உளப்பூர்வமாக கேட்கணும், உள்ளத்தோடு ஒன்றி போய் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஷைத்தான் வந்து யாரை வழிகெடுப்பான் அப்படின்னா, ஆல்ரெடி பாவத்தில் இருக்கக்கூடியவங்களை வழிகெடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க வந்து பாவத்திலே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ சினிமா தேட்டர்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் உலக விஷயங்கள்லையுமே ஈடுபட்டுக்கிட்டு அவங்க பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுடைய நப்சே அவங்களுக்கு வந்து வழிகேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த விஷயத்துலேருந்து அவங்க வந்து வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் அவன் வழிகெடுக்கிறான் அப்படின்னா, சைத்தானுடைய டார்கெட் எல்லாம் வந்து குரானை ஓதக்கூடிய ஆட்கள் தான். யார் வந்து நேரான வழியில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் வழிகெடுப்பேன்னு சொல்லி அல்லாட்ட வந்து சபதம் விட்டுட்டு வந்திருக்கான். அப்போ இது வந்து 7வது அத்தியாயம் வசனம் 16 இப்லீஸ் சொல்கிறானா, நீ என்னை வழிகெட்டவனாக ஆக்கி வெளியேற்றி விட்டதனால் ஆதமுடைய மக்களை உன்னுடைய நேரான வழியில் செல்லாது தடுப்பதற்காக உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான். அப்போ நம்ம வந்து தொழுகையில் நம்ம என்ன கேட்குறோம், ஸ்ராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையை எங்களுக்கு தந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த நேரான வழி தான் ரொம்ப மெயினான விஷயமாக இருக்குது. இப்போ இந்த நம்ம நேரான வழியில் இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். நம்மளுக்கு வெற்றி கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். இப்போ இது மெயினான விஷயமாக இருக்குது. இந்த மெயினான பாதையில் வந்து ஷைத்தான் வந்து உட்காந்துக்கிருவேன், வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்கிறான். இப்போ ஸ்ராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து நேரான வழியை நம்ம எப்படி அடைஞ்சிக்கலாம் அப்படின்னா, அல்லாஹுவை சிந்திப்பதன் மூலமாக. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து கையை கொடுத்துருக்கான், நம்மளுக்கு காலை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அருட்கொடையை நம்மளை சிந்திக்கிறதன் மூலமாகவும், அல்லாஹ் எப்படி வானத்தை படைச்சிருக்கான், அல்லாஹ் பூமியை படைச்சிருக்கான், இவ்வளோ படைப்பினங்களை நம்மளுக்காக வேண்டி நம்மளுக்கு படைச்சிருக்கானே, சூரியனை நம்மளுக்காக படைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை சிந்திப்பதன் மூலமாகவும் நம்ம வந்து நேர்வழி பெறலாம். அப்போ இப்படி வந்து இப்போ சிந்திக்க விடுவானா ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி வந்து மன் ஹலக ஹாதா, இதை படைச்சது யார், அதை படைச்சது யார், இதை வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சைத்தான் சிந்திக்க விடுவானா. கடைசியாக என்ன செய்வான் அப்படின்னா, மன் ஹலக ரப்புக்க, உன்னுடைய ரப்பை படைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவாளித்தனமான கேள்வி மாதிரி நம்முடைய உள்ளத்தில் அவன் வந்து சொருகி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை வந்து நம்ம மனசில் வந்து அவன் போடுவானான். அப்போ படைப்பாளனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குதானே, அனைத்தையும் படைத்தவன் தான் இறைவன், யாராலும் படைக்கப்பட்டவன் கிடையாது, இறைவன் கிடையாது. அப்போ வந்து இப்போ உதாரணமாக இப்போ ஒரு சதுரத்துக்கு எத்தனை கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம், 4. ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை அப்படின்னா 3 அப்படிம்போம். இப்போ வட்டத்துக்கு எங்கே இருக்குது கோணம், கிடையாது இல்லையா. இப்போ இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரயில் பெட்டி இருக்குது, அந்த கடைசி பெட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு முந்தின பெட்டி இழுத்தாதான் நான், அந்த பெட்டி முந்தின பெட்டி சொல்லுது எனக்கு முந்தைய பெட்டி இழுத்தாதான் நான். இப்போ கடைசியாக இன்ஜின் வருது. இப்போ இன்ஜினை இழுக்கிறது யார்? அப்போ யாராலும் இழுக்கப்படாததான் இன்ஜினு, எல்லோரையும் இழுக்கக்கூடியதான் இன்ஜினு. அதுபோல் இப்போ எல்லாரையும் அனைவரையும் படைக்கக்கூடியவன் தான் இறைவன், யாராலையும் படைத்தவன் கிடையாது, யாராலும் படைக்கப்பட்டது இறைவன் கிடையாது, கடவுளாக முடியாது. அப்போ ஒரு படைப்பாளனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறியக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இறைவனை படைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விஷயம் நம்ம மனசில் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இரஜீம், சைத்தானின் இருந்து பாதுகாப்பு வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட வந்து தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தொழுகையிலையும் பல ஊசலாட்டங்கள் ஏற்படும்.
அந்த சைத்தான்கிட்ட இருந்து நம்ம வந்து அப்போ வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் போதிக்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. குர்ஆனில் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஷைத்தான் வந்து ஒரு ஏமாற்றுக்காரன். எப்படி அப்படின்னா, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹு தாலா படைச்சு இந்த மரத்துக்கு பக்கத்தில் நெருங்காதீங்கன்னு சொல்லும்போது, இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது ஷைத்தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலக்காயிருவீங்க, இல்லை அப்படின்னா இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துருவீங்க, அதுக்காக வேண்டிதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை பழத்தை சாப்பிடுங்க, நான் சொல்கிறது தான் உண்மை, நான் சொல்கிறது தான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட ஏமாத்துறான். அப்போ வந்து இவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதே போல் சைத்தானுடைய சூழ்ச்சி வந்து ரொம்ப பலவீனமானது. அத்தியாயம் 4 76வது வசனத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ரொம்ப அவன் அல்லாஹ் முன்னாடி சைத்தானுடைய சூழ்ச்சியில் ரொம்ப வந்து பலவீனமானது. நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து சைத்தாண்டிலிருந்து பாதுகாப்பு தேடணும். தேடிக்கிட்டு அவனுடைய ஊசலாட்டங்கள்லேருந்து அவனுடைய வழிகேட்டில் இருந்தையும் நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக்கணும். நம் அனைவரையும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாத்து குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்து அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.